ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிஃபார்ம் ஷர்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தையல் பயிற்சி வகுப்பு 10வது நாளில் யூனிஃபார்ம் கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். பயிற்சி வகுப்புகள் 9 பயிற்சி வகுப்புகள் சிறப்பாகவே முடிச்சிருந்தோம். இடையில கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. இனி கேப் ஆகாமல் தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. இப்போ வாங்க கிளாஸுக்கு போகலாம். எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். பார்ட் 1 சரிங்களா. ஒரு 8லேருந்து 9 வயசு பிள்ளைங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் உங்களுக்கு போதும். 1 மீட்டர் கிளாத்தில் நம்ம ஒரு ஷர்ட் தச்சிடலாம். இதில் 2 மீட்டர் கிளாத் இருக்குது. நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. நூல் மேக்ஸிமம் சேம் பிச் நூலே போடுங்க. கலர் வித்தியாசப்பட வேண்டாம். பச்சையும் ஓகேவாக இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் யூனிஃபார்முக்கு ஒயிட் கலரும் மேட்ச் ஆகும். சரிங்களா. இப்போது 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கிட்டோம். எப்பவும் போல் ஃபோல்டு பக்கம் உங்கள் பக்கம் இருக்க மாதிரி தான் நீங்கள் போட வேண்டியிருக்கும். ஃபோல்டு பக்கம் உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. முதல்ல சட்டையில் நீளம் அளக்கணும். ஷோல்டரை பொறுத்து இருப்போம் பார்த்தீங்களா, அது ஷோல்டர் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சரிவாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, காலரை ஒட்டுன பக்கத்தில் நீங்கள் நீளத்தை எடுத்துக்கணும். நம்ம ப்ளவுஸுக்கெலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்லோப் அடிக்கும். அந்த ஷோல்டரில் ஒரு ஸ்லோப் கொடுப்போம். அதனால் நீங்கள் ஷோல்டர் பக்கம் அதிலலாம் எடுக்க வேண்டாம். காலரில் நீங்கள் காலரை ஒட்டி நீளத்தை அளந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மடித்து போட்ட கிளாத்தில் கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு ஷோல்டர் பொறுத்துறதுக்கும் 1/2 இன்ச்சு கீழே மடித்து அடிக்கிறதுக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். மொத்தமே 1 இன்ச்சு தான். இனி நீங்கள் அளந்த உங்களுடைய அளவை கரெக்டாக வச்சா போதும். இனிமேல் எதுவுமே நீங்கள் கூட்ட வேண்டாம். 19.5 இன்ச்சு ஹைட் இருந்தது. அப்படியே வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்கு கீழே விட்டுட்டோம். நீங்கள் போட்டதை நீளமாக மார்க் பண்ணிக்கோங்க. இனி பாடி சுற்றளவு நார்மலாக நம்ம பாடி சுற்றளவு எப்படி எடுப்போமோ ஆம் டு ஆம் தான் நம்ம பாடி சுற்றளவு எடுக்க போகிறோம். ஒரே கீழே போட்டுக்கோங்க. கையில் வச்சு எடுக்க வேண்டாம். தட்டிட்டு அழகாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது காலர் நெக்குங்கிறதுனால ரொம்ப இழுத்துட்டுலாம் போகாது, ஈஸியாக இருக்கும். 16 இன்ச்சு இருந்தது. நேர் பாதி மடக்கி 8 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாடி சுற்றளவு மார்க் பண்ணதும் பாக்ஸ் கிடச்சிடும் இல்லையா. அந்த பாக்ஸில் நம்ம இனி என்ன பண்ண போகிறோம், நெக்கும் ஆம் ரவுண்டும் கொடுக்கணும். நெக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லவா. கண்டிப்பாக அளவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அளந்தே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய காலரை 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து கீழே இந்த மாதிரி போட்டுருங்க. காலரை சுருக்கம் இல்லாமல் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நெக் அனுப்போம் இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய ஃபோல்டிங்கிலேருந்து நெக் அளவுக்கு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு இருந்தது, 2.25 இன்ச்சு இருந்தது. இனி நம்ம ஸ்டிச்சிங்க்கும் விடணும் இல்லையா. இதில் 2.25 இருக்குது. 2.25 ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. இனி நம்ம ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து தான் விட வேண்டியிருக்கும். ஸ்டிச்சிங்க்கு கம்மி பண்ண வேண்டியிருக்கும் கழுத்தை பொறுத்த மட்டுக்கும். அதனால் நான் 2 இன்ச்சு வச்சுருக்கேன் கழுத்தோட அகலம். 8 வயசுலேருந்து 9 வயசு பிள்ளைங்களுக்கு 2 இன்ச்சு வைங்க. காலர் நெக் வைக்கிறதா இருந்தால் இது ஷர்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சுடி தைக்கிறதா இருந்தாலும் கவுன் தைக்கிறதா இருந்தாலும் பேக் சைடு 2 இன்ச்சு அகலம், 1 இன்ச்சு இறக்கம். சரிங்களா. இந்த மாதிரி 1 இன்ச்சு இறக்கத்தை வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி குட்டியாக ஒரு போட் வரைஞ்சி விட்டுருங்க. காலர் நெக்கோட பேசிக்கே இதுதான். கீழே இறக்கம் 1 இன்ச்சு தான் இருக்கணும். 1 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இனி ஷோல்டர் அளந்து எப்போயும் போல் 3/4 இன்ச்சு நான் கூட்டியிருக்கேன். 2 இன்ச்சு இருந்தது, 3.25 இன்ச்சு நான் ஷோல்டர் வச்சுருக்கேன். சரிங்களா. உங்களுடைய அளவுகளை நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன். இனி அதை ஸ்ட்ரைட்டாக கோடாக்கி விட்டுருங்க உங்களுடைய 3.25 இன்ச்சை. இனி நீங்கள் அக்குள் இறக்கத்தை நம்ம அந்த அளவு சட்டையில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதில் எவ்வளோ இருக்கோ அதை விட நம்ம ஒரு ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். எவ்வளோ இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். அழகாக கீழே போட்டு அளங்க. ஒவ்வொரு தடவை அளக்கும் போதும் 11 இன்ச் இருக்குது. நம்ம ஏற்கனவே கீழே 1 இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வைக்கணும். 11.5 இன்ச்சு நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இனி உங்களுடைய அக்கல் இறக்கத்தில் மேலே இருந்து ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் அது என்ன ஸ்லோப் அடிக்கிற மாதிரி, அதாவது ஒரு சாய்வாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எப்போவுமே கொஞ்சம் காலர் யூஸ் பண்ணால் நம்ம வைக்கிறது தான். அதை எப்படி சொல்கிறேன், முதல்ல ஆம் ரவுண்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆம் ரவுண்டு 7.25 இருக்குது. இந்த சட்டையில் 7.25 இருக்குது. 7 வரைக்குமே ஓகே தான், கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த 3/4 இன்ச்சு மேலேருந்து நீளத்துலேருந்து அக்குள் இறக்கத்துக்கு கீழே ஒரு 3/4 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அளந்து பாருங்கள்.
அளந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இனி அந்த 3/4 இன்ச்சை கழுத்து குறிச்சிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து இந்த மாதிரி சரிவாக ஸ்லோப் அடித்து விட்டுருங்க. இனி நம்மளுக்கு ஏன்னா நம்ம அதை கட் பண்ணிடுவோம். அந்த ஸ்லோப் அடிச்சிருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து தான் கீழே உங்களுக்கு ஆம் ரவுண்ட். அதனால தான் நீங்கள் 3/4 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆம் ரவுண்டை நீங்கள் செக் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்தேன். இனி இதை செக் பண்ணி பாருங்கள். 7 இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலை. இது வந்து 7 இன்ச்சு நம்மளுக்கு அளவு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண பிறகு தான் வேணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி வைங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே 7 இன்ச்சு வந்து வருது. அப்படின்னா ஸ்டிச் பண்ண பிறகு 7.5 இன்ச்சு அந்த மாதிரி போயிடும். அதனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் மேலே தூக்கி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் நெக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு போட் வரைஞ்சா எப்படி இருக்கும், நம்ம போட் நெக்கு பெருசாக வரைவோம் அதே மாதிரி இருக்கும். அந்த ஸ்லோப்பையும் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அந்த 3/4 இன்ச்சுக்கு சரிவாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கட் பண்ணிவிட்டு உங்களை ஆம் ரவுண்ட்லேயும் நீங்கள் கட் பண்ணி அழகாக நீங்கள் பேக் சைடை கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக்கு தான் கட் பண்ண போகிறோம், பேக் பீஸ் தான் கட் பண்ண போகிறோங்கிறத சொல்லலை. நீங்கள் எதில் அடையாளப்படுத்தணுமோ அதெல்லாம் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. இனி இதில் ஒன்றுமே இல்லை, அப்படியே போட்டு ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். அதில் ஒரே ஒரு குட்டி தான். இது மேலே வந்து நம்ம அதுக்கு கீழவே எடுக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். ஹைட்டு வந்து அப்படி எடுக்க முடியல. அதனால் இனி அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அது வந்து ஓப்பன் ப்ளேஸாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா நம்ம வந்து 1.5 இன்ச்சு மடித்து தான் நம்ம வைக்க போகிறோம், ஃபோல்டு தான் வரப்போகுது. அதனால் நான் இதில் ஓப்பனாக இருந்தாலும் நான் இந்த பக்கமே வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ ஹைட்டு கம்மியாக வச்சுருக்க பட்சத்தில் நீங்கள் அந்த பேக்கு வெட்டினது கீழ்ப்பக்கமே நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நான் அந்த நூல் ஒரு மாதிரி சிலும்பி இருந்து இல்லையா, அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு நீட்டாக்கிட்டேன்னா இனி ஒரு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சை நீங்கள் அளந்தீங்கன்னா ஒரு பெல் பின் கொண்டோ இல்லைனா ஒரு ஊ கொண்டோ அது வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கலண்டு வராமல் இருக்கும். என்னால் நான் மேனேஜ் பண்ண முடியும், நல்லா தேய்ச்சி 1.5 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் அதை விட கம்மியாக வேண்டாம், ஏன்னா நம்ம சிலும்பல் அடிக்கணும், உள்ளே மடிக்கணும். இனி உங்களுடைய பேக் போர்ஷனை தூக்கி அது மேலே அப்படியே போட்டுக்கோங்க. எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நம்ம முதுகு பட்டிலாம் இதில் எடுக்கலை, பிளெயின் ப்ளவுஸ் யூனிஃபார்முக்கு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது உங்களுடைய நெக்கோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இறக்கம் இது இல்லை. மற்றபடி ஆம் ரவுண்ட்லேருந்து பாடி சுற்றளவு வரைக்கும் சேம் தான். ஒரே மெத்தடில் நீங்கள் இதை வந்து மார்க் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் குறிச்சிக்கோங்க. அதை வந்து நம்ம இல்லாட்டி திரும்ப மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் விட்டுட்டு நீங்கள் இனி அந்த பேக் பீஸை நகட்டி எடுத்துருங்க. இனி சேம் மெத்தட் முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு அளவு சட்டையில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவு சட்டையில் பார்த்துட்டு கீழே 1 இன்ச்சு விடணும். தெரியுதுல உங்களுக்கு, ஏற்கனவே 1 இன்ச்சு நம்ம பேக்கில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மறந்துடக்கூடாது, அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சு திரும்பவும் 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு வரும். பொதுவாக இந்த அளவுக்கு 8 இன்ச்சு வந்து பாடி சுற்றல் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2.5 இன்ச்சு வந்து இறக்கம் வச்சுக்கோங்க. அந்த இறக்கத்தை நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வி ஆக்கி விட்டுருங்க. அதாவது வி கட் கொடுப்போம்ல, ஸ்ட்ரைட் லைன் வந்து கொஞ்சம் வி ஆட்டு அப்படி வந்துடணும். இதில் ரவுண்ட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே வழி இல்லை, வி தான் கொடுக்கணும். காலருக்கு வந்து நீங்கள் வி தான். பின்னாடி போட் நெக்கும், பின்னாடி 3/4 இன்ச்சில் போட் நெக்கும் 2.5 இன்ச்சில் வீனுக்கும் நீங்கள் கொடுத்து இதை மார்க் பண்ணி அந்த வீயை இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேறு எந்த இதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியலனாலும் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியலனா நான் வந்து என்னோடய மெத்தடை இன்னுமே கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபோல்ட் கொடுத்துருக்கோம், அதை வந்து நம்ம சில்மல் கொடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி நீங்கள் அப்படியே வச்சு மடித்து வச்சுருங்க. இனி வந்து கை கட் பண்ண போகிறோம். கை எப்போதும் போல தான். என்ன இதில் வந்து நம்ம வந்து பார்டர் கொடுப்போம், அதனால் நீங்கள் வந்து ஒரு 1 இன்ச்சு விட்டால் போதும். கீழே மடக்கி பார்டர் கொடுக்கறதுக்காகவும் மேலே ஸ்டிச்சிங்க்காகவும் 1 இன்ச்சு. பொதுவிலையே நீங்கள் பார்டர் கொடுக்கல அப்படின்னா யூனிஃபார்முக்கு ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு 1.5 விடுறோமா, இது இன்னும் கொஞ்சமே திக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு விடுவோம். இதில் வந்து பார்டர் கொடுக்கறதுனால நான் 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு சட்டையில் இருக்கிறத நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. சட்டையோட ஹைட்டு
இடைக்கை அளவு அதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/4 இன்ச் அதிகமாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் டேப் யூஸ் பண்ணி கை அளக்கலை, நான் வந்து கிளாத்தை போட்டு அப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 4 பக்கமே ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எப்படியும் அளந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் காமிக்கிற மாதிரி அழகாக மார்க் பண்ணி உங்களுடைய ரவுண்டை நீங்கள் ஆர்ம் ரவுண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேக் பீஸை வச்சு நம்ம ட்ராயிங் போட்டிருக்க ஆர்ம் ரவுண்டு வந்து கைக்கு கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஷோல்டருக்கு பொறுத்துற 1/2 இன்ச்சை தவிர்த்து. இப்போது இது ஓகேவாக இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு 1.25 விட்டுருக்கேன். ஏன்னா நான் உடம்புல வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கேன், கைக்கு வந்து 1.25 பக்கம் விட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கம்மியாகிடக்கூடாது இல்லையா ஸ்டிச் பண்ணும்போது, அதனால் எப்பவும் போல் கை கட் பண்ணி எடுத்தாச்சு. இடைக்கையை அடையாளப்படுத்திக்கோங்க. கை அடையாளப்படுத்திட்டு நாச்சு வந்து 2 நாச்சும் கொடுத்துக்கோங்க. சென்டர் நாச்சு கொடுத்துக்கோங்க, இடைக்கை நாச்சும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து அது என்ன உள்வளைவு வந்து நம்ம வெட்ட போகிறோம். அதை வந்து நான் ப்ளவுஸுக்கெலாம் சொல்லுவேன் இல்லையா, அந்த 1 இன்ச்சில் அப்படி பின்னாடி 2 பீஸை கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு பின்னாடி நகட்டி வச்சு அதில் இருக்கிற எக்ஸஸ் பாயிண்ட்டை நீள் வடிவமான எஸ்ஸில் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இது கட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது அழகாக முன்பக்கத்தை அடையாளப்படுத்திக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கில் ஈஸியாக இருக்கும். இப்போ கை வெட்டியாச்சு, பேக் பீஸ் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு. இனி இதில் கட் பண்ணுறது காலர் வந்து இன்னொரு விஷயம், ஸ்டிச்சிங் அப்போது தான் நம்ம வந்து காலர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காலர் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இனி நீங்கள் நான் கைக்கு வந்து பார்டர் கொடுக்குறதா இருந்தில்ல, இது வந்து கீழே உள்ள ஸ்கர்ட்டோட மிச்ச துணி, அந்த செட்டை அவங்க கொடுக்கும்போது ஸ்கர்ட்டில் உள்ள மிச்ச துணி நம்மளுக்கு இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 இன்ச் அகலத்தில் நீளம் வந்து என்ன பண்ணுறது, அந்த கை இருக்குல்ல, நான் இப்போ மார்க் பண்ணல, கையை போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு கைக்கு 2 இன்ச் அகலம், சரிங்களா? அப்போ தான் நம்ம அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால நான் ஒரு 2 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். 2 இன்ச்சில் 2 பீஸ் எடுக்கணும். 2 இன்ச்சு நீளம் வந்து சட்டையோட கையை போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு கைக்கு 1, இன்னொரு கைக்கு 1. 2க்குமே நம்ம வந்து இதை கட் பண்ணி தைக்க போகிறது இல்லை, மடித்து நம்ம சில்மை தெரியாமல் அப்படியே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் 2 பீஸையும் கட் பண்ணிட்டோமா, இனி வந்து இதில் கட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கெட் கட் பண்ணணும், சரிங்களா? பேக்கெட் வந்து அந்த சட்டை துணியில் கட் பண்ணி மேலே வந்து நம்ம வந்து அந்த ஸ்கர்ட்டு துணியில் ஒரு லைட்டாக ஒரு கோடு மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்க போகிறோம். சின்ன பிள்ளைங்களுக்குங்கிறதுனால கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேக்கெட், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் பேக்கெட்டோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்து உங்களுக்கு பேக்கெட் வைக்கிறதுல சிரமம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த பேக்கெட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கம்பல்சரி பேக்கெட் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இதை நம்ம பேக்கெட்டை வந்து சும்மா நீங்கள் அளவு சட்டையில் இருந்துன்னா ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நான் ஒரு கொஞ்சம் பார்வைக்கு தகுந்த போல் நான் அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன சட்டை தானே, குட்டியாக எடுத்திருக்கேன். அதே போல் தான் நம்ம வந்து மடித்து அவுட்லைன் வந்து பாக்கெட்டுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்காக பாக்கெட்டோட அகலத்தை பொறுத்து நீளத்தை பொறுத்து அகலம் வந்து கொஞ்சம் கம்பல்சரியாக தான் 2 இன்ச்சு போதுமானதாக இருக்கும். இந்த மடக்கி நம்ம இப்படி கொடுக்கறதுக்காக பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போது இதோட வேலைகள் எல்லாமே கட்டிங் வேலை முடிஞ்சுது. இதை பார்ட் 2ல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.